தேர்தலில் டிஎம்கே ஏன் ஜென்சி கிட்ஸுக்கு தேவைப்படுது? அதாவது நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஜென்சி கிட்ஸ் வந்து வந்து இந்த இப்போ ஒரு அதாவது இந்த 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னாலே இந்த வாட்டி ஓட்டர்ஸ் சேஞ்ச் வந்து நிறைய ஜென்சி கிட்ஸுங்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் டிஎம்கேல ஜென்சி கிட்ஸ் இல்லைன்னு யாரும் வெளிப்புற தகவல் அப்படி தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கேல வந்து ஃபுல்லாக வயசானவங்க மட்டும் தான் இருக்காங்க, யூத்து இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இல்லைங்க மாதிரி எதிர் தரப்பு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இல்லை, எங்கிட்டையும் எல்லா தரப்புலையும் ஆள் இருக்குங்கிறது தான் இது முக்கியமானது. டிஎம்கேட்டையும் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, மற்றவங்களை காட்டிலும் டிஎம்கேட்ட அதிகமாகவே இருக்காங்க. இல்லை, கடந்த காலங்களில் 2021 சட்டமன்ற தேர்தல் போது கூட பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் திமுக பக்கம் இல்லைன்ற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு பெரும்பாலான இளைஞர்கள் நாம் தமிழர் பக்கம் தான் போயிருக்காங்க அப்படின்றதுனால பேச்சுக்கள். ஆனால் இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறமேட்டும் எப்படி, ஏன்னா அந்த சமயத்து இந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கவே இல்லை, களத்துல காட்டிட்டீங்க. ஆனால் இப்போ விஜய் வந்தோடனே பயந்துட்டு இந்த வேலைகள் நடக்குது. திமுக காரன் வந்து யாருக்கும் பயந்தது கிடையாது. ராஜாஜி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு. நாங்கள் வந்து விஜய் அந்த வார்த்தையை எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் திமுக. ஏன்னா எங்களுக்கு தகுதியான நாள் கிடையாது. இப்போவும் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னொன்னா திமுக வந்து அவரை கண்டு பயந்துருச்சு அந்த பாஷா படத்தில் இங்கே வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்களாம் யாருக்கு பயந்தும் இல்லை. எங்களுக்கு எப்படின்னா அடுத்த கட்டம் எப்போவுமே திமுக பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக தான் எல்லாமே போகும். எல்லாமே தொலைநோக்கு பார்வையில் தான் செய்வாங்க. அந்த தொலைநோக்கு பார்வை தான் அந்த ஜென்சி கிட்ஸு கூட. இதோட அஜெண்டா என்னவா இருக்கும்? இதோட அஜெண்டா என்னன்னா சோசியல் மீடியா தான். இப்போ சோசியல் மீடியா இல்லாமல் வந்து இப்போ எல்லாமே சோசியல் மீடியா தான் போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது வெளியே தெரியணும். கண்டிப்பா எப்பவுமே இருந்திருக்கும். ஆனா இந்த தேர்தலில் டெக்னாலஜிஸ், அதாவது பார்த்து சோசியல் மீடியா பயன்படுத்துறீங்க, சோசியல் மீடியாக்குள்ள இருக்க இன்டர்நெட் டெக்னாலஜிஸ் வந்து நீங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல சரி பண்ணணும். இல்ல நீங்க வந்து சொல்றீங்க பயன்படுத்தலன்னு சொல்ல முடியாது. பயன்படுத்தினது தான், பயன்படுத்தாமலாம் யாரும் இல்லை, எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. சோசியல் மீடியால ஃபேஸ்புக் ட்விட்டர்ல ஆக்டிவா இருந்தவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப டீஆக்டிவேட்டா தான் இருக்காங்க. இல்லை, இன்ஸ்டாகிராம்லையுமே இருந்திருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ எதிர்த்தரப்பு வந்து ரீல்ஸ்னு ஒன்று, அந்த ரீல்ஸை வந்து ஃபுல்லாகவே கட்டமைச்சு அவங்க வந்து ஒரு பொய்யை கூட உண்மையாக மாத்திர அளவுக்கு ரீல்ஸ் போட்டாங்க. நம்மளால எல்லாமே ரீல்ஸ் போடலை. ரியலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணினதை மட்டும் தான் சொன்னாங்களே தவிர ரீல்ஸ் யாரும் போடலை. பட் வந்து ரீல்ஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு. ரியலாக பண்ணது வந்து தோத்துருக்குன்னு இந்த எலெக்ஷனில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குன்னு ரீல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நாங்கள் பண்ண ரியலை எப்படி ரீல்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.